Baby moon. ஒரு அழகான குட்டி கிராமத்துல ராமு மற்றும் ரவின்னு ரெண்டு நண்பர்கள் வசிச்சு வந்தாங்க. அந்த கிராமத்துக்கு பக்கத்துல பெரிய மர்மக்காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ள ஒரு மந்திரக்காரி இருக்கான்னு மக்கள் யாரும் அந்த காட்டுக்குள்ள போகவே மாட்டாங்க. ஆனா அங்க இருக்க மர்மத்தை பத்தி தெரியாம ஒரு நாள், ஹே ரவி, எனக்கு அந்த காட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. நாம அந்த காட்டுக்குள்ள சென்று பார்க்கலாமா? எனக்கும் ஆர்வமா தான் இருக்கு. ஆனா அங்க ஏதாவது ஆபத்து இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத ரவி, அப்படி எதுவும் அங்க இருக்காது. சரி ராமு, ஆனா நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இருவரும் காட்டுக்குள் செல்ல தொடங்கினாங்க. செல்லும் வழியில அழகிய பூக்கள் நிறைந்த மரங்கள் மற்றும் நதியை பார்த்தாங்க. ரவி, இந்த காடு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா ராமு, எவ்வளவு அழகா இருக்குது. ஆனா மக்கள் ஏன் இதுக்குள்ள வர பயப்படுறாங்கன்னே தெரியல. என்று அவர்கள் பேசிக்கொண்டே செல்லும்போது ஒரு குகையை பார்த்தாங்க. அந்த குகைக்குள்ள இருந்து வினோதமான சத்தம் வந்துச்சு. அதை கேட்டதும் அவங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த குகையை விட்டு ஒரு வித்தியாசமான பெண் வெளியே சென்றாள். அதன் பிறகு அந்த குகைக்குள் இருந்து அப்படின்னு சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் அங்கு சென்று பார்த்தனர். உன்னால எப்படி பேச முடியுது? நான் பேசுற சக்தி கொண்ட பறவை. அந்த மந்திரக்காரி என்னை அடைச்சி வச்சிட்டா. அவ வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும். இல்லனா அவ உங்களையும் சேர்த்து அடைச்சி வச்சிருவா. இருவரும் அந்த பறவையை காப்பாற்றி கிராமத்திற்கு அழைத்து வந்தனர். நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இந்த கதை மூலமா நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? ரவி மற்றும் ராமுவை போல நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும்.